ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி, தமிழுக்கு வைகாசி மாதம் 12ஆம் தேதி குரு பயிற்சி. மீனராசினா மீனராசியில் உள்ள நட்சத்திரங்கள் புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மேலும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் பொருந்தும். கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசியிலிருந்து குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த ராசியெல்லாம் கிடக்கும்போது குரு பகவான் நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் ஆவார். இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கடகராசிக்கு மாறுகின்றார். மீனராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது, அதாவது கடகராசி உச்ச வீடாகும், 5ஆம் வீட்டுக்கு வரும்போது குரு பகவான் தனது சொந்த வீடான மீனராசியை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதாவது உங்கள் ராசியை பார்ப்பார். பொதுவாக குரு பார்வை பார்த்திங்கன்னா சுபத்தன்மை அதிகம் வாய்ந்தது. மற்ற கிரகங்களோட குரு பார்வை பார்த்திங்கனாக்கா மற்ற கிரகங்களை பார்க்கும்போது உங்கள் ராசியை பார்க்கும்போது எந்த ராசியை பார்க்குதோ அந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல பலத்தை உண்டாக்குவார் குரு பகவான். பொதுவாக சுபகிரக பார்வை அப்படிங்கிறது பலத்தை கொடுக்கும். அதுவும் நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா முதன்மையான கிரகம் சுபகிரகம் குரு பகவான் ஆவார். மீனராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானே தனது 9ஆம் பார்வையை மீனராசியை பார்க்கும்போது அதிகப்படியான நன்மைகளை கொடுப்பார். ஏன்னா மீனராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானே தனது உச்ச வீடான கடகராசியிலிருந்து 9ஆம் வீடான மீனராசியை, அதாவது உங்கள் ராசியை பார்க்கும்போது அதிகப்படியான நன்மைகளை கொடுப்பார். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்லாம் பொருந்தும் அப்படின்னாக்கா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கணும்னாக்கா அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். மேலும் உங்களுக்குன்னு நல்ல செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து அப்படி நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி அந்தரங்கம் நடைபெற்றால் இந்த குரு பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். மொத்தத்தில் அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறகு கோச்சார ரீதியாக குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்கள் ராசியை பார்க்கும்போது கூடுதல் பலத்தை கொடுப்பார் குரு பகவான். நன்றி.